ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க பிரேவ் சிட்டிசன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிரேவ் சிட்டிசன் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஆக்ஷன் காமெடி படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 52 minutes இருக்கு. இந்த படத்தை பார்க் ஜின் பியா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சின் ஹைசன், லீ டேகன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் பாக்ஸரா இருக்காங்க. அதுவும் பாக்ஸிங்ல சாம்பியன் ஆனவங்களா இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பரா போயிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில அவங்க கண்ணு முன்னாடி சில வன்முறைகள் நடக்க ஆரம்பிக்குது. அதை கண்டு நம்ம ஹீரோயின் பொங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா ஸ்டோரி பிளாட் தான். இதே மாதிரி நம்ம பல படங்கள் பார்த்திருக்கோம். அதே சேம் கமர்ஷியல் டெம்ப்ளேட்ல உள்ள படம் தான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருந்தாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க, தரமா பண்ணியிருக்காங்க. படத்துல அங்கங்க வர காமெடி சீக்வன்ஸ் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸும் மிகப்பெரிய பாசிட்டிவ். இந்த காமெடி ஆக்ஷன் எல்லாம் இந்த படத்தை நம்ம உட்காந்து பார்த்துருக்கவே முடியாது. ரெண்டுமே அல்டிமேட்டா பண்ணியிருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபிலாம் படத்துக்கு என்ன வேணுமோ அது ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. கேரக்டர் ரைட்டிங், முக்கியமான கேரக்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே எழுதி எடுத்திருக்கிறதுனால நம்மளால இந்த படத்தை எங்கேஜிங்கா உட்காந்து பார்க்க முடியுது. ஸ்கிரீன் பிளே வைஸும் பார்த்தீங்கன்னா காமெடி கலந்து பக்காவான ஒரு கமர்ஷியல் டெம்ப்ளேட்ல எடுத்திருக்க படம்ன்றதுனால நமக்கு பெருசா சலிப்பு தட்டல படத்தை பார்க்குறப்போ. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா இதே கதைக்களத்தில் நம்ம பல படங்கள் பார்த்துருக்கோம். அதனால பல சீன்ஸ் அங்கங்க பார்த்த மாதிரி தான் இருக்கு. ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்க தான் செய்யுது. ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.